Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல example 5.9 கான explanation பார்க்கலாம். Illustrating SSS similarity. Prove that triangle PQR similar to triangle PRS in the given figure. So இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த டயகிராம்ல triangle PQR அப்படிங்கிற இந்த larger triangle then PRS அப்படிங்கிற இந்த smaller triangle ரெண்டுமே similar அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். எந்த ப்ராப்பர்ட்டி படினா SSS அதாவது side similarity. ஃபர்ஸ்ட் similarity அப்படின்னா நமக்கு எப்படி டெஃபினிஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். கம்பேர் பண்ணக்கூடிய ரெண்டு ட்ரையாங்கிள்க்குமே ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் அதனுடைய சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும். அதாவது ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். ஒரே ஸ்டாண்டர்ட் ரேஷியோவில் இருக்கும். அப்படிங்கிறது தான் நமக்கு சிமிலாரிட்டிக்கான ப்ரூஃப் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்க்குமே நாம் என்ன பண்ணிக்கலாம், சைடுக்கான ப்ரப்போர்ஷ்னல் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ரப்போர்ஷ்னல் அப்படின்னா ரேஷியோ ஃபார்மேட் எழுதணும் இல்லையா? ஸோ லார்ஜர் ட்ரையாங்கிள் PQR அதை தனியாக இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் இன்னர் ட்ரையாங்கிளாக இருக்கு இல்லையா, அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லார்ஜர் ட்ரையாங்கிள் இங்கே பேஸ் வந்து 15, இந்த சைடு ஹைட் 12, தென் இந்த சைடு வேல்யூ PQ உடைய வேல்யூ இங்கே டெசிமல் பிளேஸஸில் கொடுத்துருக்கு. தென் 11.25ஐயும் 8.75ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இந்த லார்ஜர் ட்ரையாங்கிள் நம்ம எழுதிட்டோம். இன்னொரு ட்ரையாங்கிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, PRS. இந்த ட்ரையாங்கிளுக்கு பர்பண்டிகுலர் நம்ம இங்கே ட்ரா பண்ணலாமா? ஸோ இந்த ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர், பேஸ் வந்து 11.25 சென்டிமீட்டர், தென் இந்த சைடு 15 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர். அப்போது ரெண்டு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸையும் நம்ம ப்ரப்போர்ஷனல் எழுத போகிறோம், அதாவது ரேஷியோ எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு PQ ப்ரப்போர்ஷனல் டு PR, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. PQ ப்ரப்போர்ஷனல் டு PR. PQ உடைய வேல்யூ 20, தென் PR உடைய வேல்யூ 15. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம 5th டேபிளில் க்ராஸ் பண்ணலாம் இல்லையா? 5th டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 3 டைம் 5 3s are 15, தென் 4 5s are 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் 4/3 இது ஒரு ரேஷியோ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். 4ம் 3யும் இதுக்கப்புறம் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? தென் இந்த சைடு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த சைடு நம்ம பார்க்கலாம். PR டிவைடட் பை PS. PR டிவைடட் பை PS. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கு. PR இந்த கிரேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த PR டிவைடட் பை PS. PR உடைய வேல்யூ நமக்கு 15, PS உடைய வேல்யூ 11.25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, டெசிமல் பாயிண்ட்டோடு நம்ம டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெசிமல் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் நம்ம போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 15 டிவைடட் பை 11.25 அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அதை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்கே கொஷினில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 டெசிமல் பிளேசஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது 1125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே டெசிமல் பிளேஸே இல்லை, ஹோல் நம்பர் தானே இருக்குது. ஸோ 15ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1500 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். 5th டேபிளால் டிவைட் பண்ணலாம். 3 5s are 15, தென் இந்த ஜீரோஸ் கேரி ஓவர் ஆகும். டிவைடட் பை இங்கே 5th டேபிளால் டிவைட் பண்ணும்போது 2 5s are 10, ரிமைனிங் 1 12ன்னு கன்சிடர் பண்ணுவோம். தென் 2 5s are 10, ரிமைனிங் 2 25ன்னு கன்சிடர் பண்ணோம்னா 5 5s are 25. அகெயின் 5th டேபிளை நம்ம டிவைட் பண்ணும்போது
3 டிவைட் ஆகாது. 30ன்னு எடுத்துட்டோம்னா 6 5s are 30, தென் இந்த 0 கேரி ஓவர் ஆகும். 2 டிவைட் ஆகாது. 22 எடுத்துட்டோம்னா 4 டைம் 20, ரிமைனிங் 2, 25ன்னு எடுத்துப்போம். 5 5s are 25. அகெயின் ஃபிஃப்த் டேபிளை டிவைட் பண்ணும்போது இங்கே 6ல் 1 5s are 5, ரிமைனிங் 1, 10ன்னு கன்சிடர் பண்ணுவோம். 2 5s are 10. 45 வந்து நமக்கு 9 டைம். இப்போ 12ம் 9ம் நமக்கு ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகாது, தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா. 4 3s are 12, 3 3s are 9. ஓகே, ஸோ இப்போ நம்ம 12/9 தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ணும்போது 4/3 அப்படின்னு கிடச்சிது. ஸோ இது எதுக்கான ஆன்சர்? 15 டிவைடட் பை 11.25க்கான ஆன்சர் நம்ம ரெடியூஸ்டு ஃபார்மேட் என்ன கொண்டு வந்திருக்கோம்? 4 டிவைடட் பை 3 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். தேர்ட் சைடு நமக்கு என்ன? QR டிவைடட் பை RS இல்லையா. QR உடைய வேல்யூ 12 சென்டிமீட்டர், RS உடைய வேல்யூ 9 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும். 3 3s are 9, 4 3s are 12. ஸோ 4/3. இப்போது நம்ம ட்ரையாங்கிளுடைய ஒவ்வொரு சைடையுமே நம்ம ப்ரப்போர்ஷனல் எழுதும்போது ரேஷியோ ஃபார்மேட் நமக்கு என்ன கிடச்சிது? 3 ப்ரப்போர்ஷனல் வேல்யூக்குமே நமக்கு 4/3 அப்படின்னு சொல்லி தான் கிடச்சிது. ஸோ வி ஃபைண்ட் PQ டிவைடட் பை PR, தட் இஸ் ஈக்குவல் டு PR டிவைடட் பை PS, தட் இஸ் ஈக்குவல் டு QR டிவைடட் பை RS அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா. that is their corresponding sides are proportional. எதனால்? ஏன்னா அடுத்த corresponding sides அப்படின்னா அடுத்தடுத்த sides வந்து நமக்கு proportional அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம கிளியராக என்ன சொல்ல வரோம்? எஸ் சிமிலாரிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ட்ரையாங்கிள்க்குமே ப்ரூவ் ஆகுது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ட்ரையாங்கிள் PQR சிமிலர் டு ட்ரையாங்கிள் PRS அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.